வந்துங்க ரசப்பொடிங்க, இது ஜீரக பொடிங்க, இது வந்து பெப்பர் பொடிங்க, இது பருப்பு பொடிங்க, இது வல்லார இட்லி பொடிங்க, இது தனியாக நம்ம கொத்தமல்லி விதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்குங்க. இது சாம்பார் பொடிங்க, இது வந்து கறி மசாலா தூளுங்க, இது வந்து பச்சை பாசி பயிருங்க. ஒரு நாள் ஊற வச்சுங்க, அடுத்த நாள் வந்து இப்படி இட்லி துணி மாதிரி துணியில் சுத்தமான துணியில் நம்ம முளைக்க வைக்கிறதுங்க. முளைக்க வச்சுங்க நம்ம இட்லி தோசை மாவோட நம்ம அரைச்சி தோசை சுட்டுக்கலாங்க. தனியாக வணக்கி சாப்பிட்லாங்க, பருப்பு சாப்பாடெலாம் செய்யலாங்க. இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் வந்து முளைச்சி வந்துடும். பச்சை பாசி பயிர் முளையிட்ட பாசி பயிர் ரெடி ஆயிருங்க. அடுத்த நாள் ஒரு நாள் ஊற வைக்கணுங்க. ஒரு நாள் இப்படி இந்த மாதிரி துணியில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா வெளியில் வைக்கணும். அப்படி வைக்க முடியலன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் முளைச்சி வராதுங்க. 2 நாள் ஆனாலும் முளைக்காதுங்க. நம்ம வெளியில் எடுத்து இந்த மாதிரி துணியில் வச்சுட்டா அடுத்த நாள் முளைச்சி வந்துடும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேங்க. வல்லார பொடி, பருப்பு பொடி அரைச்சதுங்க. இது சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் போட்டு பருப்பு பொடி சுட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாங்க. இது வந்து குருமிளகு பொடிங்க. இந்த முட்டைக்கு இதெல்லாம் போட்டுக்கலாங்க, மேலே தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஜீரக பொடிங்க, இது வந்து ரசப்பொடிங்க, இது தனியாக தூளுங்க. நம்ம டீ வைக்கும்போது கூட கொஞ்சம் கலக்கலாங்க. இஞ்சி டீ வைக்கும்போது இதெல்லாம் கலக்கலாங்க. ரசப்பொடி வந்து 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போட்டால் போதுங்க, ஒரு 4 பேர்த்துக்குங்க ரசத்துக்குங்க. ஜீரகப்பொடி நம்ம வந்து இந்த இது கீரை சூப்புக்கு வந்துங்க ஜீரகப்பொடி, குருமிளகு பொடிங்க, பூண்டு, தக்காளி இதெல்லாம் தட்டி போட்டுங்க நம்ம முருங்கைக்கீரை சூப்பெலாம் இது மாதிரி செய்யலாங்க. அதனால் தனித்தனியாகவும் வச்சுருக்குங்க. ரசப்பொடிக்கு அவசரத்துக்கு நம்ம ஜீரகத்தூள் கொஞ்சங்க, குருமிளகுத்தூள் கொஞ்சங்க, மல்லித்தூள் 3 கலக்கிங்க, மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஒன்றாவே கலக்கலாங்க. அப்புறம் நம்ம முழுசாகவும் வறுக்காமே அரைச்சிக்கலாங்க ரசப்பொடிக்கு. ஏற்கனவே ரசம்லாம் வச்சு காட்டியிருக்குங்க. இன்னொரு நாளைக்கு ரசம் வைக்கும்போது காட்டுறேங்க. ரசத்துக்கு வந்து ஒரு தக்காளி மிக்சியில் அடிச்சுட்டுங்க. இது ரசப்பொடிங்க, 1.5 ஸ்பூன் போடணும். நம்ம வந்து குழம்பு தாளிக்கும் போது அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் தனியாக வடைச்சட்டியில் வச்சுட்டுங்க, நம்ம பூண்டு தட்டி போட்டுங்க, நம்ம பிரண்டை கொழுந்து இருந்தாலும் கூட 2 பிரண்டை கொழுந்து தட்டிங்க, அந்த பூண்டையும் தட்டிங்க, நம்ம அந்த குழம்புக்கு வணக்கின இதை எடுத்து நம்ம வணக்கி விட்டுங்க. பிரண்டை அந்த 2 பிஞ்சு மேல் இருக்கிற 2 தண்டு தட்டி விட்டு பிரண்டை ரசம் மாதிரி வைக்கலாங்க. இந்த ரசப்பொடி போட்டுங்க சாதா ரசம் வைக்கலாம். அப்புறம் இதேவே நம்ம முருங்கைக்கீரை சூப்புக்கும் கூட 1 ஸ்பூன் போட்டு வேறு எதுவும் போட வேண்டியது இல்லைங்க. இந்த ரசப்பொடியை 1 ஸ்பூன் போட்டு தக்காளி, இதிலே எல்லாமே குருமிளகு, ஜீரகம், காரம் தான் இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாங்க. ஒரு அரை கம்மியாக போட்டுங்க. நம்ம வந்து ஜீரகப்பொடி, இப்படி மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம போட்டு சூப் வச்சுக்கலாங்க. குக்கரில் ஒரு 5 விசில் விடணும். முருங்கைக்கீரையெல்லாம் அப்படியே உருவிக்கலாங்க. அந்த கோலோட போடலாங்க. கோலோட போட்டால் அந்த இடுப்புலி இதெல்லாம் நல்லான்னு சொல்லுவாங்க. ஒரு 5 விசில் விட்டோம்னா வந்து கடைஞ்சிட்டுங்க, அதை வடித்து நம்ம முருங்கைக்கீரை சூப்பாக குடிக்கலாங்க. இன்றைக்கி அரைச்சதில் வீடியோ போட்டிருக்குறேங்க. அது எடுக்க வீடியோ கட் ஆகிடுதுங்க. அதனால் ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டு அடுத்த வீடியோவுக்கு எடுக்கும்போது பாதியோடு கட் ஆகிடுதுங்க. அதனால் இப்போ கொஞ்ச நேரம் எடுக்கிறதுனால இதெல்லாம் காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இது வந்து இது கூட சுக்கு, குருமிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி நம்ம சுக்கு மல்லி டீக்கு வச்சுக்கலாங்க. அது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோங்க. இது வந்து இட்லி பொடிக்கு வந்து கடலைப்பருப்பு 100 கிராமுங்க, உளுந்தம்பருப்பு ஒரு 50 கிராமுங்க, வரமிளகா ஒரு 2ங்க, கருவேப்பிலைங்க, கொஞ்சம் குருமிளகு இதெல்லாம் வறுத்துட்டுங்க,
பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. இதெல்லாம் வறுத்துட்டுங்க. எண்ணெய் இதுக்கெல்லாம் எதுவுமே எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க. எல்லாமே அப்படியே ட்ரையாகத்தான் வறுக்கணும். இந்த இட்லி பொடிக்கு அதே மாதிரி வறுத்துட்டுங்க நம்ம வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி ஒரு இப்படி கிளாஸ் பாட்டில் ஏதோ நமக்கு வீட்டில் இருக்கிற பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அந்த வல்லாரை பொடி வந்து வல்லாரை வந்து நிறைய கிடைக்கிறப்பங்க தனித்தனியாக பிச்சுங்க. இந்த இலையை மட்டும் பிச்சு நம்ம வெயிலில் ஒரு நாள் கூட காய வைக்கலாங்க. அப்புறம் நெய்யில் வச்சாலே காஞ்சி போயிடும். அப்புறம் நம்ம அந்த பருப்பு கூட வறுக்கும்போது அது வறுத்துருங்க. வல்லாரை வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க, அளவாகத்தான் சேர்த்தணும். சித்த வைத்தியத்தில் கேட்டுதான் பச்சையாவில் சட்னி அரைக்கிறாங்க. வல்லாரை சாப்பிட்டா நல்லா ஞாபக சக்தின்னு சொல்கிறாங்க. நம்ம கீரைக்காரங்கிட்ட கிடைக்கிறப்போ கொஞ்சம் வாங்கி நம்ம ஒரு 4-5 கட்டு வாங்கினோம்னா கொஞ்சமாக தான் காஞ்சி கிடைக்குங்க. அப்போ அந்த இலையும் கூட நம்ம சேமித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம கருவேப்பில் தழை இதெல்லாம் கருவேப்பில் பொடிங்க, அந்த இட்லி பொடி கூட கருவேப்பில் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரிலாம் சேர்த்துனா இல்லாத பச்சையாக நம்மளுக்கு கிடைக்காதப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து அந்த ரசப்பொடிக்குங்க வந்து ரசப்பொடி தனியாக நம்ம கலக்கியிருக்குதுங்க. ரெடிமேடாக கலக்குனது இதில் கலக்கியாச்சுங்க. முழுசாக நம்ம மல்லி ஜீரகம், குருமிளகு, வரமிளகா இதெல்லாம் அரைச்சது 3 இது ஒன்றா சேர்ந்து கலக்கி வச்சுருக்குதுங்க. இந்த ரசப்பொடியிலைங்க எல்லாமே ஒன்றா கலக்கியாச்சுங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கே வரும். ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போட்டால் போதும் 4 பேர்த்துக்குங்க. கொஞ்சம் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சுட்டுங்க. தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டுங்க. நம்ம அந்த தட்டி வச்ச பூண்டு அதை வதக்கிட்டுங்க. புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டுங்க. தக்காளியும் நம்ம அரைச்ச தக்காளியும் கையிலும் கரைச்சி ஊற்றலாங்க. அந்த தக்காளி தண்ணி ஊற்றிட்டுங்க. கொஞ்சம் நாட்டு சக்கரை அதில் கொஞ்சம் கலக்கணுங்க. ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவு ஊற்றினா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, கல் உப்பு நம்மளுக்கு அளவு பார்த்து போட்டுக்கலாங்க. அது கூடவே நம்ம பருப்பு வச்ச தண்ணியாக துவரம் பருப்பு குழம்பு வைக்கிறப்ப அது கூட வந்து நம்ம தண்ணி அந்த ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி இந்த ரசப்பொடி ரசத்துக்கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம். பருப்பு ரசம் அது டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒவ்வொன்றா நான் வீடியோ போடுறேங்க நேரம் கிடைக்கிறப்பங்க. இன்னும் சாம்பார் தூள்லாம் கொஞ்சமாக இருக்குதுங்க, அதை அரைக்கிறப்ப வீடியோ போடுறேங்க. இது கறி மசாலா தூள் இருக்குதுங்க, அது தீர்ந்தப்போ அது வீடியோ போடலாம். இது வந்து இட்லி மாவில் தனியாக வதக்கி பொரியல் மாதிரி சாப்பிட்டா குழந்தைகள்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க. அதனால் பச்சையாக கூட சாப்பிட்லாங்கிறாங்க முளைச்சி வந்ததை. அந்த மாதிரி நாங்கள் இன்னும் கொடுத்தது இல்லைங்க. வேணால் நம்ம இதேவே நம்ம குழம்பா வைக்கிறாங்க, குழம்பா வச்சும் சாப்பிட்லாங்க. நம்ம பருப்பு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கலாங்க. அப்புறம் எல்லாம் இந்த சாலட் மாதிரி செய்கிறது கூட கலந்து சாப்பிட்றாங்க. கடையிலே பாக்கெட்டில் விற்கிறாங்க. அது நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. காலையில் ஊற வச்சோம்னா வந்துங்க நைட்டு வந்து ஊறிடுங்க நல்லா. அந்த நைட்டு வந்து இப்படி துணியில் நம்ம இப்படி இது பண்ணி, இது இட்லி துணி தானுங்க, நல்லா இப்படி இந்த மாதிரி வச்சிட்டோம்னாங்க நாளைக்கு அடுத்த நாள் வந்து முளைச்சி வந்துடுங்க. அப்புறம் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க கூட ஒரு 2 நாளைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வேறு பயிர் வகையை கொள்ளு முளைக்க வச்சு செய்கிறாங்க. கொள்ளில் குழம்பு இதெல்லாங்க, கொள்ளு ரசப்பொடி எல்லாம் செய்யலாங்க. அப்புறம் வந்து பிரண்டை எண்ணெய் காய்ச்சலாங்க. அந்த பிரண்டை ஏதோ ஒரு சீசனுக்கு கொண்டு வருவாங்க. கிராமத்துக்கெல்லாம் போனால் பிரண்டை கொண்டு வந்தோம்னா பிரண்டை ஊறுகாய் அதெல்லாம் செய்கிறாங்க. இல்லாட்டி மேலே ஒரு 2 கொழுந்து மட்டும்தான் எடுக்கணுங்க பிரண்டைக்கு. அது கீழே இருக்கிற தண்டு வேணால் நம்ம
எண்ணெய் காய்ச்சிக்கலாங்க. மூட்டு வலிக்கு எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி முடக்காத்தாங்கீரை எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில் தலைக்கு தேய்க்கிறதுக்கு கருவேப்பிலை தலைங்க, கரிசலாங்கண்ணிங்க, கொஞ்சம் வெந்தயம், செம்பருத்தி பூவுங்க, மருதாணி இலை இதெல்லாம் போட்டுங்க நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சிக்கலாங்க. அதெல்லாம் நம்ம கிடைக்கிறப்ப அப்பப்போ கிடைக்கிறப்ப அந்த எண்ணெய் கொஞ்சமாக தான் காய்ச்சி வைக்கணுங்க. அதிகமாக காய்ச்சி வச்சோம்னா சீக்கிரம் தீராது. கொஞ்சம் நாளானால் ஒரு ஸ்மெல் வருங்க. மெயினாக கருவேப்பிலை எண்ணெய் காய்ச்சலாங்க. அந்த தனியாக நம்ம தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை தலை எண்ணெய் காய்ச்சினோம்னாங்க நம்ம இட்லி பொடி இந்த மாதிரி கூட இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயும் சாப்பிட்றவங்களுங்க கருவேப்பிலை தலை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பருப்பு பொடிக்கு வந்து நம்ம கருவேப்பிலை தலை எண்ணெய் காய்ச்சினது வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க. கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா 3 சேர்ந்து சட்னி அரைச்சி சாப்பிட்லாங்க. நிறைய நம்ம செய்யறதுனா செஞ்சுட்டே இருக்கலாங்க. ஒவ்வொன்றுக்கா வீடியோ போடணுன்னா முடியறது இல்லைங்க. இப்படி இடையிலே வீடியோ நின்று போயிருங்க. அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுனால இவ்வளோலாம் சொல்லியாச்சுங்க. சரிங்க, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இவ்வளோ முடிஞ்சுங்க. இது ரசப்பொடிங்க, இது தனியாக ஜீரகப்பொடி, தனியாக குருமிளகு பொடிங்க, இது வந்து பருப்பு பொடிங்க. இது ஏற்கனவே வீடியோ போட்டாச்சுங்க. இது வல்லாரை பொடிங்க. வல்லாரை பொடி வந்து நம்ம தோசை சுட்டுங்க மேலே 2 பக்கம் திருப்பி போட்ட முன்னாடி மேலால் தூவிக்கலாங்க. சுடு சாப்பாட்டுக்குங்க இந்த வல்லாரை பொடியை போட்டுங்க. இது ட்ரையாக தான் வறுக்கணுங்க. இதுவும் எண்ணெய் ஊற்றி எதுவுமே வறுக்கிறது இல்லைங்க. கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, குருமிளகு, கொஞ்சம் ஜீரகம், வல்லாரை எல்லாம் காஞ்சதுங்க லேசாக வறுத்துட்டுங்க. நல்லாவே வறுக்கணும். கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வறுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டுங்க நம்ம மிக்சியில் அரைச்சி இது மாதிரி பவுடராக வச்சுக்கலாங்க. வல்லாரை வேலை வந்து அதிகமாக நேரடியாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வல்லாரை சாப்பிட்டா எல்லாரையும் விழலான்ட்டு ரொம்ப காலமே ஒரு பாட்டி, கீரைக்கார பாட்டி சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு எப்படி என்னன்னு தெரியாதுங்க. அது ஏதோ படம் போட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. வைத்தியர்கிட்ட கொஞ்சம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்படி நம்ம வந்து அளவாக சேர்த்திட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இலையிலே வல்லாரையில் இப்போ புதுசாக வந்துருக்குங்க. அந்த இலை வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்குங்க. இது வந்து லேசான நாட்டு வல்லாரைன்னு கூட சொல்லுவாங்க. லேசாக இருக்குங்க இந்த வல்லாரையில். இப்போ கொஞ்சம் ஹைப்ரிட் மாதிரி ஒரு வல்லாரை வந்திருக்குங்க. அது எந்த அளவுக்கு என்னென்னு நம்மளுக்கு அதை பற்றி தெரியலைங்க. இது வந்து இந்த லேசான பழங்காலத்து அந்த வல்லாரை இருக்கிற வல்லாரை பொடிங்க, இது வல்லாரை கீரைங்க.